ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிச்சு ரீசெண்டாக பொங்கலுக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனோமோ அது எதுவுமே இல்லை அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக போயிருச்சு. அதாச்சும் ஆக்ஷன் சீக்வன்ஸை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கலாம். மற்றபடி எனக்கு படத்தில் கதை ரொம்பவே முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து பிலோ அவரேஜாக தான் இருக்கும். படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம்மாக இருக்கட்டும், படத்தோடைய ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் படத்தோடைய கதைக்குமே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். பெரும்பாலான ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கேப்டன் மில்லர் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சன் டிவி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஏப்ரல் 14 இந்த கேப்டன் மில்லர் படத்தை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது இந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் வீடியோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது பிப்ரவரி 2nd வீக், அதாச்சும் பிப்ரவரி 9 அப்படி இல்லைனா பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த கேப்டன் மில்லர் படத்தை அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக நம்ம அமேசான் பிரைம் வீடியோ எப்படியும் அந்த படத்தை வந்து சென்சார் கண்டென்ட்டை வாங்கி தான் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு அதர் கண்ட்ரி ஓடிடியில் இந்த கேப்டன் மில்லர் படம் ப்ரீமியர் ஆச்சு அப்படின்னா அன்சென்சாரில் ப்ரீமியர் ஆகும். ஏன்னா சென்சாரில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன் மில்லர் படத்தை அன்சென்சார் கண்டென்ட்டில் தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதனால் அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு முன்னாடியவும் அந்த ஒரு அதர் கண்ட்ரி ஓடிடியில் இந்த கேப்டன் மில்லர் படத்தை ப்ரீமியர் பண்ணாங்க அப்படின்னா அன்சென்சாரில் தான் ப்ரீமியர் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு அதர் கண்ட்ரி ஓடிடியில் இந்த கேப்டன் மில்லர் அன்சென்சாரில் ப்ரீமியர் ஆகுதா இல்லை டேரெக்டாக அந்த படம் அமேசான் பிரைமில் ப்ரீமியர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த கேப்டன் மில்லர் பிப்ரவரி 9 அப்படி இல்லைனா பிப்ரவரி 12ஆம் தேதி அமேசான் பிரைமில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே அமேசான் பிரைம் தரப்புல இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.